நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதைகள் தானே பார்ப்போம். அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த திருக்குறளோடு கதை ரொம்பவே வித்தியாசமானது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைனாலும் ரொம்பவே வித்தியாசமான கதைன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அதியமான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடையேழு வள்ளல்கள்ல அதியமான ஒரு வள்ளல். அந்த அதியமான் வள்ளலா இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஒரு அதிசய நெல்லிக்கனி கிடைக்குது. அந்த நெல்லிக்கனியால அவர் ரொம்பவே பயன்பெறாரு. அந்த நேரத்துல அவருக்கு அதை சாப்பிட்டா அவருக்கு நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு உலக மக்கள் எல்லாரும் அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கிற அறிஞர்களும் சொல்றாங்க. உடனே அந்த நெல்லிக்கனிய அவர் சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அவர் ஒரு வேலை பண்றாரு. என்னன்னா, தன்னுடைய நாட்டுக்கு விருந்தினரா வந்திருந்தா அவ்வைக்கு அதை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவ்வை அதை சாப்பிட்டது, இவ்வளவு சுவையான நெல்லிக்கனியை நான் பார்த்ததே இல்லை, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதியமான்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அதியமான் சொல்லுவாரு, இது ஒரு மலையில இருந்து கிடைச்சது. இது இந்த நெல்லிக்கனி இவ்வளவு சுவையா இருக்கும். இந்த நெல்லிக்கனியை சாப்பிடும் போது நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்வோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு அவ்வை கேட்டாங்களா, ஏன் நான் சாப்பிட்டாதானா, நீ சாப்பிடாம ஏன் என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவ்வை. அதுக்கு அதியமான் சொன்னாராம், இல்ல அவ்வை, நான் சாப்பிட்டேன்னா இந்த நானும் சின்ன ராஜா தானே, நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தான் நல்லது, ஆனா நீ சாப்பிட்டேன்னா தமிழும் வளரும்ல அப்படின்னு சொல்லி அதியமான் சொன்னாராம். இதுதாங்க திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, விருந்து புறத்தார் தான் உங்கள் சாவா மருந்தினும் வேண்டற் பாற்றன்று அப்படின்னு. அதாவது நம்ம ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ற மருந்தே இருந்தாலுமே சரி, அது விருந்தினர் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை அதியமான் செஞ்சதுனால ஒரு வள்ளலாகவும் இன்ன வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால எப்போதுமே விருந்தினருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்று கூறி உங்களிடம் விடைபெறுவேன். நான் ஊராட்சி செவ்வாய்ப்படி நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான் நன்றி, வணக்கம்.